ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் சேர்த்து போட்ட vlog தான் இது. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங்காக பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருப்பேன், பட் டீட்டெயிலாக போடலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி விலையில் இருந்ததால் நம்ம வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டோம். இதெல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து லாஸ்ட் வீக்கே போட வேண்டியது, பட் நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். நான் நேற்று நைட்டு தான் ஆக்சுவலாக வந்தேனே என்னோடய வீட்டுக்கு. ஸோ அந்த விலாகையும் நான் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அங்கே இருந்ததாலே இதை வந்து போட முடியல. ப்ளஸ் ரொம்ப கம்மி டியூரேஷன் தான் இது, சாரி. ஸோ அதனால் வந்துட்டு போட முடியல. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வீக்கில் நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே. ஸோ நிலா வந்து சிக்கன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ தட் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் நான் அன்றைக்கி கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் வந்து போவேன்னு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் எதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். பால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு பால் மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அண்ட் என் ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. வெறும் இந்த காய்கறி, அதுக்கப்புறம் மசாலாஸ். நான் வந்து மசாலா எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து 2 பேருக்கு தான் சமைப்போம், மேக்ஸிமம் 3 வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போவுமே சரி அது ஒரு மாதிரி கட்டி வந்து இல்லை பூச்சி மாதிரி, அது பூச்சி கிடையாது, பட் என்னமோ எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதாலேயே நான் வந்துட்டு எப்போவுமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் கூட இல்லை, ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ தட் ஏன்னா ஃப்ரீசரில் பெருசாக வேறு எதுவுமே யூஸ் இல்லை. ஸோ அதனால் தேங்காய் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் நான் வந்து வைப்பேன். அண்ட் புளியுமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சீரியஸ்லி. ஸோ 1 இயர் வரைக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா. ஸோ அந்தளவுக்கு தான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். 2 பேருக்கு எவ்வளோ ஆக போகுது. ஸோ நான் வந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே, அது வந்து ப்ரெட்டு அதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். இல்லைனா நம்ம வந்து 2 டேஸில் கன்சியூம் பண்ணணும். 2 டேஸில் அவ்வளோ பெரிய ப்ரெட் வந்து நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது நேற்று தான் ஆக்சுவலாக காலியாச்சு. நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் காலியாச்சு. நான் வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்தேன். இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கின்றது பார்த்திங்கன்னா சாட்டர்டே. இது வந்து சண்டே அப்லோட் ஆகும். அண்ட் பச்சை மிளகா வந்து அந்த காம்போடு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த காஞ்சு அந்த பச்சை மிளகாவே நாசம் பண்ணிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடச்சி வச்சுருவேன். ஸோ தட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் போயிட்டு ஒரு 4 டேஸ் தான் ஆகுது, போயிட்டு வந்தேன். அப்படியே தான் இருக்குது. கருவேப்பிலை வந்துட்டு எப்போயோ வாங்கினது இப்போ தான் காஞ்சி போகுது. அண்ட் புதுசாக இந்த பிராண்டு சுகர் நாங்கள் ரொம்ப வாங்குறது இல்லை. இப்போ தான் திரும்ப நாட்டு சக்கரை இப்போ வாங்கலை. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதுனால வந்துட்டு ஏன்னா ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே ரேட் பட்ஜெட்லேயே இருக்கிறது தான் வாங்குவோம் நாட்டு சக்கரை. ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டு பிரேக் கொடுத்துட்டு இந்த சக்கரை வாங்கணும். இந்த சக்கரை அப்படியே கல்கண்டு மாதிரி இருக்குது. ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியல. அது நல்லதாக கெட்டதானு தெரில. சுகரே முதல்ல எல்லோரும் இப்போல்லாம் நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னு. நானுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஸ்வீட் வந்து அவாய்ட் பண்ண முடியல. நீங்கள் எத்தனை பேர் ஸ்வீட் வந்து கட் பண்ணியிருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? என்னால் கட் பண்ண முடியல இப்போல்லாம் ரொம்ப. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று எடுத்த ஷூட். இது எல்லாமே உங்களுக்கு இது 2 டேஸ் கழிச்சது. சண்டே வருது, நான் ஃப்ரைடே எடுத்தேன். நான் தேர்ஸ்டே நைட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? அண்ட் அந்த பேக் வந்து ஆக்சுவலி என்னோடய மேக்கப் பேக்காக வாங்கியிருந்தேன். பட் இப்போ பாப்பாவோட இதெல்லாமே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் வந்துட்டு ட்ரைபாட் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து இந்த இது எடுக்கும்போது நான் வந்து ட்ரைபாட் வச்சு பெருசாக எடுக்கலை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் அங்கே கொண்டு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு. திரும்ப இது எல்லாமே வந்து தொடச்சி திரும்ப இந்த ட்ரேக்கே வச்சுட்டேன். ஸோ இந்த சைட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவுக்குன்னு தான் நான் வந்து வச்சுருப்பேன். அண்ட் இது எல்லாமே வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த ஒரே ஒரு கிளிப்பு மட்டும்தான் என்னோடது. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடது தான். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுற விட்டமின், அதுக்கப்புறம் இனிமேல் யூஸ் பண்ண உடைக்க போகிற விட்டமின் D3 எல்லாமே அதிலே வச்சுட்டேன். அண்ட் இந்த சைட் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த ஒரு ட்ரேயில் வந்து டைப்பர்ஸ், அதுக்கப்புறமா பாப்பாவோட வெட் வைப்ஸ், ட்ரை டிஷ்யூ அதையுமே வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் டேபிளில் அண்ட் பாப்பாவோட ஆயில்ஸ் அந்த இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு
அதில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் வந்து பாப்பாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாக்குன்னு வச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஜக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதையும் எடுத்துருவேன். இது வந்து நான் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே நைட் எல்லாத்தையும் நிலா வந்து பேக்கில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டேன் அந்த பேக் எடுத்துகிட்டு. அதனால இது எல்லாமே அங்கங்கே கிடக்கு. ஸோ என்னோடய ஷாம்பூ, என்னோடய சோப்பு எல்லாமே வந்துட்டு எடுத்து அதை ப்ளேஸில் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து இந்த ஜக்கையும் வாட்டர் பாட்டிலையும் எடுத்து மாற்றிடுவேன். அது வந்து கிச்சன் இன்னும் க்ளீன் பண்ணாதனால தான். ஸோ இந்த 2 ட்ரே வந்து என்னோடதும் நிலாவோடதும் தான். அண்ட் இது ஃபுல்லாக நிலாவோட ஷர்ட்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒயிட் மட்டும் பண்ண அந்த டஸ்ட் இருக்கிறதுல கீழே இருக்கிற இந்த பொருள் எல்லாம் மேலே ஏற கட்டணும். பட் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த குப்பையெல்லாம் வந்து இனி எடுத்து போட்ட குப்பை தான் இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். ஷாம்பூலாம் எடுத்துகிட்டு போனது அங்கே போய் ஹேர் வாஷ் பண்ணலான்னு தான் பார்த்தா அங்கே ஹேர் வாஷே நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் வாஷ் டே தான் என்னோடது. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பி பிளான்ட்டோட தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கிச்சனை பார்த்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் நைட்டு வந்து நெக்ஸ்ட் டே இது பார்க்குறேன், இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இதில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. லைட் காட்ட வேணாம். ஸோ நான் நேற்று தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். வீடு அப்படியே கிச்சன் அப்படியே மெயினாக தலைகீழ இருக்குது லைட்டாக. அது இவ்வளோ வச்சுட்டு கண்டிப்பாக முடியாது. அது நைட் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவேன் நினைக்கிறேன், நிலா இருக்கும்போது. ஏன்னா பாப்பா தூங்கும்போது பண்ண நினச்சா அவள் இங்கே பின்னாடி ஒரு நாய் வந்து குலைச்சி கத்தி எழுப்பி விட்டுச்சு. ஸோ டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நாயை கட்டுப்பாயிடுச்சு எனக்கு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சு இப்படி வந்தேன். அதுக்குள்ள நாய் உங்களுக்கு பின்னாடி கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு மேடம் வந்துட்டாங்க. ஸோ டீயை மட்டும் போட்டு நான் வந்து போயிடலாம். ஸோ ரூம் வந்து ஓரளவுக்கு பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தலைகீழ இருக்குது. அதெல்லாம் வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண சிலதான் நான் யூஸே பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்கேன். அதெல்லாம் எங்கே டம்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த மெயினாக இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் பாத்திரம் கழுவணும். பாத்திரம் வந்து நிலா தரையில் கட்டினாலும் கட்டிடுவேன். ஏன்னா அவ்வளோ பாத்திரம் குமிச்சு கிடக்கு, இவ்வளோ வச்சுட்டு முடியாது. ஸோ தெரியல எப்படின்னு. அண்ட் இந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பின்னாடி இருக்கிறது முன்னாடி அந்த மாதிரி மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே இருக்கிறத அவன் மேலே வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் கவுண்டர் டாப்பில் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டேன். இன்னும் தொடச்சி மட்டும் விடணும். அண்ட் பாத்திரம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும். ப்ளஸ் இன்னைக்கு க்ளீன் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ பாத்திரம் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஜஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் எதுவுமே வந்து எடுத்துட்டு துடைக்கிறேன் அந்த பிளானே கிடையாது. ஏன்னா இது வந்து நைட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உட்காந்து நான் ஆரம்பித்தேன்னா சோலி முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து அந்த மேலாப்பில் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டவ் கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எலித்தொலை செம்மையாக இருக்குது. அண்ட் நெட்டு போட்டு அந்த நெட்டை ஓட்டை போட்டு வந்து குட்டி போட்டுருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அடைக்கவும் முடியல பெருசாக. ஸோ குட்டி எலிங்க தான், பெரிய எலியெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டாச்சு. அண்ட் இப்போ குட்டி 3 எலிங்க இருக்குது. ஸோ அந்த எலிங்க என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் சாப்பிட்ற பொருளெல்லாம் எடுத்து அங்கே சாப்பிட்டுட்டு தான் போகும். மேலே ரேக் இருக்குது அங்கே. ஸோ எல்லா குப்பையும் பார்க்குறேன். ஒரு நாள் நான் வந்துட்டு பார்க்குறேன், அப்படியே ஃபுல் குப்பை அதில். அதாவது நான் என் அம்மா வீட்டிலேருந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரேன், அப்போ வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக குப்பை. இவனும் அதை பார்க்கவே இல்லை. அவன் பார்த்தும் அதை வந்துட்டு அப்படியே விட்டுருக்கான். நான் என்னடா அதெல்லாம் விடு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ குப்பையை வச்சுருக்கு சாப்பிட்ற குப்பை அப்படின்னு. நல்ல வேலை ஸ்மெல் எதுவும் வரல, எல்லாம் காஞ்சு போய் கடந்து இருந்ததுங்க. எங்கேருந்து தான் எடுத்ததுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குப்பை தொட்டிலேருந்து தான் அநேகமாக எடுத்துருக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த அடியில் இருக்கிற எண்ணெய் பீஸுக்கு மோஸ்ட்லி எண்ணெய் பீஸுக்கு அங்கே தான் இருந்துச்சு. இந்த கவுண்டர் டாப்பில் நான் ஆல்ரெடி போகும்போது நல்லா தொடச்சி எல்லாமே தொடச்சிட்டு தான் போனேன். அதனால தான் நான் அந்த இதெல்லாமே ரேக்லாம் தொடவே இல்லை. ஜஸ்ட் அந்த கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இது லாஸ்ட்டாக தான் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணேன். ஸோ தட் ஜஸ்ட் அந்த எண்ணெய் பீஸுக்கு மட்டும் ஒரு விம் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, டிஷ் லிக்விட், அதை வச்சு ஜஸ்ட்டு
தொடச்சி மட்டும் விட்டேன். நான் வந்து 2023 ஒரு நவம்பர் ஸ்டார்டிங்கில் என்னோடய பர்த்டேக்கு நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னு. நான் இப்போ வரைக்கும் அதை ரெக்ரெட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணவே இல்லை. என்னோடது வந்து ஒரு வேவி கிடையாது, கைண்ட் ஆஃப் வேவி தான். ரொம்ப தெரியாது, டக்குன்னு அடியில் மட்டும்தான் அந்த கேர்ள்ஸ் நல்லா தெரியும். மற்றபடி எனக்கு மேலே எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். பட் பேக்கில் வந்து செம்ம கேர்ள் தெரியும். நான் அதனால் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஸோ இப்போ திரும்பவும் அது வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட என் ட்ரெஸ்ஸோட நெக்லைன் வரைக்கும் என்னோடய நார்மல் ஹேர் வந்துருச்சு. ரூட் டச்சப் பண்ணலாம், பட் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கெலாம் நான் பண்ணுற ஐடியா இல்லை. பட் இப்போ இப்படி பார்க்கும்போது மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்லாம் இல்லை. அண்ட் நான் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் நல்லாவே ஹேர் வந்து வளர்ந்து இருந்தது. கிட்டத்தட்ட என்னோடய இடுப்புக்கும் கீழே நல்லாவே வந்துச்சு. உட்காந்தா அப்படியே மாட்டிக்கும், அந்த மாதிரி வந்திருந்தது. பட் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. நடுவில் கொஞ்சம் வால்யூம் இருக்காது தான், அது ஏன்னா எனக்கு அப்போலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு வெட்டிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நிலா வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கான் போல். அதில் வந்து எறும்பு ஆல்ரெடி இருக்கா, அவன் அதை பார்க்காம அப்படியே உள்ளே போட்டு வச்சுருக்கான். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டிலுக்கு மாற்றலாம் அப்படின்னு திறந்து பார்க்கும்போது தான் எறும்பு வந்து இருந்தது. அண்ட் நான் வந்து மேலே மட்டும் எப்போவுமே தொடச்சி வச்சுருவேன். டீப் க்ளீனிங் பண்ண மாட்டேன். அதாவது வீக்லி டீப் க்ளீனிங்லாம் பண்ண முடியாது, மந்த்லி ஒன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி பண்ணும்போது இந்த மாதிரி மேலே மட்டும் அந்த எண்ணெய் கரை மாதிரி இருக்கும், அதை மட்டும் தொடச்சி விட்டுருவேன். அண்ட் இந்த பாட்டிலில் இருக்கிறதும் துவரம் பருப்பு தான். நாங்கள் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தது, அது போக அவன் வந்து வாங்கியிருந்தான். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக டீ, நாட்டு சக்கரை, சுகர் அந்த மாதிரி அந்த மூணுத்தில் எதுவும் யூஸ் பண்ணுறதுனா இந்த பாட்டிலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து அந்த டைமில் வந்து பாட்டில் இல்லாததால் நான் வந்து அதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ திரும்ப வந்துட்டு இதிலே வந்து துவரம் பருப்பு வந்து போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பாட்டில், கிளாஸ் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசு 4, சின்னது 2 அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பருப்பு ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுப்பேன். அண்ட் எறும்புனால் நான் ஒரு தட்டில் போட்டு, ஏன்னா இது நைட் டைம், ஸோ வெயிலெல்லாம் போட முடியாது. எனக்கு கொஞ்சம் எறும்பு தான். ஸோ பிளேட்டில் வச்சாவே எல்லாம் ஓடிடுங்க நார்மலாக. ஸோ அதனால் நான் வந்துட்டு பிளேட்டில் வச்சேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ வாங்கினதால அதையும் வந்துட்டு கொட்டி வச்சிடலாம் சொல்லிவிட்டு இந்த ரவுண்டு கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு கொட்டி வைக்கலாம் அப்படின்னு 1/2 kg மட்டும் கொட்டி வச்சாச்சு. இன்னொரு பேக்கெட் வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பெருசாக யூஸ் பண்ண டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கைவாட்டம் அந்த 1/2 கிலோ தான் கரெக்டாக இருக்கும். கைக்கு என்ன சொல்லுவாங்க, அதை கைக்கு வசதியாக இருக்கும். கரெக்ட். நான் ரொம்ப நாள் ஆச்சா விலாக்லாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு. ஸோ கொஞ்சம் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. நான் சீக்கிரமாக வந்துட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம் வர பார்க்குறேன். அண்ட் பருப்பு வந்து நான் இதிலே போட்டுட்டேன். ஏன்னா இந்த பெரிய கண்டெய்னரில் போடும்போது தான் யோசித்தேன் பத்துமா என்னன்னு தெரில அப்படின்னு. ஸோ பருப்பு வந்து அதுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் இது பார்க்கும்போது நான் கடலை பருப்புன்னு ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்புறம் தான் துவரம் பருப்பு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்டு 2 பிளேட்டில் இருக்கிறதையும் திரும்ப வந்து அதிலே கொட்டி வச்சிட்டேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் இந்த பாக்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ஏர் டைட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. வந்து ஒரு 2 years ஆகிடுச்சு. நான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது இது எல்லாமே. அண்ட் இந்த ஒரு ரேக் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மாற்றிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில், ஒரு குட்டி பாட்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த பாக்ஸை வச்ச காரணமே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இந்த ஒரு குட்டி பிளேட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பிளேட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டருது, அடுத்து வந்து ஒரு 1/4 லிட்டருதுன்னு நினைக்கிறேன் இது. அது ப்ளஸ் வந்துட்டு இதோட பெரிய பாட்டில், இதே 1/2 பாட்டில் வந்து உடச்சிட்டேன். டக்குன்னு இப்படி சாஞ்சேன் பாருங்கள். அதுவும் அப்போ தான் ஊற்றி வச்சு கவுண்டர் டாப்பில் இப்படி வச்சேன். அப்படியே நான் சாய்ஞ்சேன், அதில் அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குது அந்த 1/2 லிட்டரோடது. ஸோ அதோட மூடி மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன், சரி எதுக்காச்சும் வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு. ஸோ இந்த பாட்டிலுக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இதெல்லாம் வச்ச பிறகு அம்மா நம்ம ஏன் டிஷ்யூ பேப்பர் வைக்கவே இல்லை, மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டேன். அண்ட் நெய் வந்து ரொம்ப நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் ஒரு 100 rupeesோட தான் அந்த குட்டி நெய் தான் வந்து இது பண்ணேன். அண்டு ஒரு 1 yearக்கு அப்புறம் நெய் வாங்குகிறோம். இதுக்கு 1 year-ஆக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து ரெண்டு கிட்டு கொடுப்பாங்க. அந்த 2 கிட்டில் ஒவ்வொரு நெய் வரும். 250 கிராம் நினைக்கிறேன், ஆவின் நெய் நினைக்கிறேன். அந்த நெய் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருந்தது.
அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் நெய் காசு கொடுத்து வாங்குகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூளை வந்து மேலே வச்சாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து நான் டெய்லி நானும் இல்லை நிலாவும் சரி 2 பேருமே யூஸ் பண்ணுற மட்டும் அதில் வச்சாச்சு. அண்ட் நிலா வந்துட்டான். வந்த பிறகு இதெல்லாம் வந்து அவன் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வரும்போதே அப்படியே வாங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டா வரும், ஜெப்டோ வந்து வராது எங்களோட வீட்டுக்கிட்ட அட்ரஸ்க்கு. ஸோ வழியிலே தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே வாங்கிடுவான். ஸோ எக்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. லிவர் வந்து நாங்கள் தனியாகவே சாப்பிடுவோம் கிரேவி பண்ணி. நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் முட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 6 தான் வாங்குவோம். இந்த வாட்டி வந்துட்டு 12 வாங்கியிருக்கிறான். ஸோ அதனால் வந்துட்டு அண்ட் எதுவும் இல்லாமல் அது ரொம்ப அந்த அட்டையோடதெல்லாம் ஒட்டிஞ்சி ஒரு மாதிரி பேப்பராக. ஸோ அதெல்லாம் நான் நார்மலாக வாஷ்லாம் பண்ண மாட்டேன். பட் இதில் இருந்ததால் அந்த வாஷ் பண்ணாமல் வைக்க முடியல, நல்லாவே இல்லை அது பார்க்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோவில் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு நார்மல் பிளாஸ்டிக் முட்டை ட்ரே இருக்காது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் அது வந்து 12 இருக்கும். ஸோ இங்கே வந்து அழகாக குட்டியாக நமக்கு ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்னா இந்த இது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் தூக்கி போடவே இல்லை. இது அதுக்கும் முன்னாடி வாங்கினதால அந்த ட்ரேயும் வச்சுருந்தேன். நிலா என்ன பண்ணிட்டான், ஓப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு பிச்சுட்டான் நம்ம அந்த டிவைடரை. ஸோ அதனால் தனித்தனியாக கிடச்சதால ஓகே அதுவும் நல்லா தான் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு பேலன்ஸ் நம்மக்கிட்ட இந்த ஆல்ரெடி இருந்த முட்டையை மேலே வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுக்கலாமேன்னு. அண்ட் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து ரீஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டில் இந்த 1 kg பாட்டில் வரும், 1000 ml பாட்டில். ஸோ அதில் கொஞ்சம் போட்டு அப்புறம் தாளிப்பு டப்பாவில் கொஞ்சம் வச்சாச்சு. ஸோ இதில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே வச்சு கீழே வச்சாச்சு. அண்ட் இதுவுமே எலி சாப்பிடும். ஸோ தட் ஒரு அண்டாவில் போட்டு மூடி வச்சாச்சு. புளி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஆல்ரெடி இப்போ ரீசனாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த புளியை ரீஃபில் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இது அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாக்கெட் வந்து 1 மட்டும் தான் உடைச்சேன். பேலன்ஸ் 2 ஏன்னா இதுவே வந்து காலியாக ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து பாயசம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த நீலக்குச்சியில் தானே பண்ணுவோம், இதில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ரவா வந்து இதில் போட்டிருந்தேன். சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இதிலே அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து அதாவது இடத்துல வச்சுட்டு மாவு வந்துட்டு திரும்ப ஊற்றினேன். நேற்று நைட் தான் வந்தேன். ஸோ மாவுலாம் அரைக்க முடியாது, அரைக்கிறதுலேயும் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்து எல்லாமே ஊற்றி இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நிலாவோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் நான் பாப்பா பார்க்க போயிடுவேன். வந்து தோசை ஊற்றி லிவர் மட்டும் பண்ணி கொண்டு வந்துடுவான். நம்ம அந்த நைட் சாப்பிட்ருவோம். அதெல்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா பார்க்க போயிட்டேன் நான். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, ஸோ தேங்க்யூ.